இணைய தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். இது உங்கள் மிஸ்டர் அகராதி. குணா குகை, மஞ்சுமேல் பாய்ஸ், இதை பற்றி ரீசெண்டாக நிறைய அப்டேட்ஸ் கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் எதை பார்த்தாலும் அதை தான் வந்துட்டு இருந்துச்சு. அது இப்போது குணா குகை எப்படி இருக்குது இன்னைக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து நடுவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆளில் கொடுத்துருங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ் மட்டும் இன்னும் உடனே வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெஃப்ட்ல வந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மரம்லாம் நிறைய நல்லா சூப்பராக இருந்துச்சு. பட் அதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஒரு பள்ளமாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த பக்கம் போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதில் நடந்து போயிட்டே இருக்கும்போது ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா குணா கேவ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் வச்சிருந்த போர்டு ஒன்று இருந்துச்சு. அங்கேருந்து அப்புறம் உள்ளே போகும்போது லெஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உட்கார்றதுக்குலாமே நல்லா டூரிசம் மூலியமாக செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க. அங்கேருந்து அடுத்து உள்ளே போனோம் அப்படின்னா இந்த இடம் தாங்க குணா குகை அப்படின்னு சொல்கிற இடம். பட்டு குகை வந்து வேறு பக்கம் இருக்குது. அதோட என்ட்ரன்ஸ் இடம் இது. நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இந்த மரத்தை கூட அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், எல்லாம் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மரம் தான் அங்கே ஒரு லேண்ட்மார்க் மாதிரியே இருக்குது. அங்கேருந்து உள்ள படிக்கட்டு இருக்குது. ஸோ அந்த படிக்கட்டில் ஏறி மேலே போகிறீங்க அப்படின்னா இதுக்கு அங்கிட்டு தான் வந்து அந்த சூசைட் பாயிண்டோட வியூ அங்கே இருக்கும். அதை நம்ம மேலே ஏறி போகும்போது சூசைட் பாயிண்ட்டுங்கிறது அந்த இடத்துக்கு போனால் மட்டும் தான் இல்லை, குணா குகை எல்லாமே நம்ம கேர்ஃபுல்லாக தான் பார்த்து போகணும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதில் மேலே போயிட்டு அந்த கிரில் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, கிரில்லுக்கு வந்து அந்த பக்கம் ஃபுல்லாகவே சூசைட் பாயிண்ட் தான். ஏன்னா அந்த பக்கம் வந்து ஃபுல்லாகவே சப்போர்ட் எதுவும் கிடையாது. அதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும். சின்ன ஒரு வேலி மட்டும் தான் இருக்குது. அதை தாண்டி இந்த பக்கம் போனாலே ஃபுல்லாக பள்ளம் தான். இது வந்து தூண்பாறைன்னு சொல்லி அந்த பக்கம் வந்து பார்த்தா ஒரு வியூ தெரியும். க்ரீன் வேலி, தூண்பாறைலாம் இருக்கும். அதோட இடத்த அங்கிட்டிருந்து பார்க்குறது தூண்பாறையோட அதர் சைடு தான் இது. அங்கே தான் வந்து குணா படம் வச்சு எடுத்தாங்க. இந்த தூண்பாறையோட வியூ கூட தெரியுது பாருங்கள். அந்த இடத்துல இந்த கிரில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சைடில் வந்து மேலே போய் வியூ பார்க்குறதுக்காகவே ஒரு அமைப்பு செஞ்சுருக்காங்க. அதை நம்ம மேலே ஏறி போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கேருந்து ஃபுல்லாகவே ஒரு நல்ல வியூ கிடைக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இது லெஃப்ட் சைடில் இருக்கிறது. அப்படியே அந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக எவ்வளோ வந்து ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ அதான் வந்து க்ரீன் வேலி, இந்த பசுமை பள்ளத்தாக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் சூசைட் பாயிண்ட்டும் அதுதான். இதை நம்ம போனப்போ நம்மளோட மஞ்சுமேல் பாய்ஸ் குரூப் இதுக்கு தான். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரைட் சைடில் வந்து பார்க்கவே ரொம்ப ஒரு பயமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாகவே ஒரு ஸ்லோப் மட்டும்தான் அங்கே அதில் இருக்குது, எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை. ஸோ அங்கேருந்து விழுந்தோம் அப்படின்னா கன்ஃபார்மாக சூசைட் தான். ஸோ அதான் சூசைட் பாயிண்ட்டு இருக்காங்க. அந்த வியூ பார்க்கறதுக்கு உண்மையிலே செம பயங்கரமாக இருக்குது. அந்த தூண்பாறையோட அதர் சைடு தான் இந்த இடம். தூண்பாறை அங்கே அந்த வேறு பக்கத்துலேருந்து பார்க்கும்போது 2 தூண் இருக்க மாதிரி நல்லாவே தெரியும். அங்கேருந்து வந்தோன்னா திருப்பி நம்ம படிக்கட்டு வழியாக இறங்கி திரும்பி கீழே வரோம். கீழே வந்துட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குணா குகையோட பள்ளங்கள் நிறையா இருக்குது அந்த இடத்துல. அது உள்ளே போகிறதுக்கான வழியாக கூட இருக்கலாம். அதெல்லாம் அது எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட்லேருந்து இப்போது நிறையா பேர் உள்ளே விழுந்துடுறாங்க அப்படிங்கிறதுனால எல்லாருமே அதை வந்து ஒரு கிரில்லு போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நீங்கள் பார்க்கும்போதே உள்ளுக்குள்ளே எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறது நமக்கே கொஞ்சம் பார்க்கவே வியப்பாக தான் இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு நமக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்டீப்பாகவும் இருக்குது. அதே மாதிரி உள்ளே வந்து ஃபுல்லாக புதல் அடைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ அது எவ்வளோ தூரம் போகுது, கீழே எப்படி போனால் அந்த குணா படத்தில் காட்டின மாதிரி கூட இருக்கலாம், என்னோட மஞ்சுமேல் பாய்ஸில் விழுந்த பள்ளம் மாதிரி கூட இது எங்கே போய் முடியும்னே தெரியாது. ஸோ அதனால் எல்லாத்தையும் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல குணா குகைன்றது இன்னொரு பக்கம் இருக்குது. அதோட வழி நான் காட்டுறேன். ஓவர் வியூ பார்த்தீங்க அப்படின்னா அந்த குணா குகை இருக்கிற இடம் இந்த மாதிரி தான். இதை முடிச்சுட்டு நம்ம கீழே போகிறோம். கீழே போனதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே வந்தவங்க எல்லாருமே இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்காமல் இருக்க மாட்டாங்க. அந்த லொக்கேஷன் இந்த இடம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இதான் உண்மையாக குணா குகை இருக்கிற இடம். இந்த சைடில் இருக்குது பாருங்கள் இந்த இடம் தான். பட் இது வந்து இப்போ ஃபுல்லாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கிரில்லு போட்டு அடைச்சிருக்காங்க. படத்தில் கூட இந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதை தாண்டி போகக்கூடாது, போனால் ரொம்பவே ஆபத்து தான். அதுதான் அந்த படத்தில் உங்களுக்கு நல்லாவே காட்டியிருந்தாங்க. ஓகே, இதுதான் வந்து இப்போது நம்ம குணா குகை இருக்கிறோட ஸ்டேட்டஸ் நிலமை இந்த மாதிரி தான் இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ.